நண்பர்களே, என்ன வண்டின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்டோ 800 ஒரு அருமையான வண்டி. ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா இந்த வண்டி தாராளமாக. என்னடா இவன் ஒரு 5 சீட்டர் வண்டியில் 10 பேர் ஃபேமிலிக்கு எடுக்கலாம்னு சொல்கிறானே அப்படின்னு பார்க்கக்கூடாதுங்க. தொடர்ந்து நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து மேலும் அப்டேட் பண்ணலாம். அது தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. அப்படியே வந்து ப்ளூ கலர் லைட்டில் ஜம்முன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ தான் வெளியில் வந்தாங்க, கீரை போட்டு நிறுத்திருக்கிறாங்க, ஓட்டு நிறுத்திக்கிறாங்க. அப்புறம் செட்டெல்லாம் இருக்குதுங்க. அது வந்து வண்டி இன்பில்டாக வந்துடும். ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் பிஞ்சிருக்கு, அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதில்லை. இதில் வந்து இந்த முக்கியமான விஷயத்துக்கு இப்போ தான் வரணும். முன்னாடி 2 பேர் தாங்க, ஏன்னா அங்கேருந்து போலீஸ்காரர் பார்ப்பாங்க. அப்போ வந்து நம்ம பின்ன முன்னாடி கசகசன்னு உட்காந்துருந்தோம்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால் வந்து முன்னாடி 2 பேர் தான் உட்காரணும். 8 பேர் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படின்னா, முன்னாடி அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து தாராளமாக 2 பேர் உட்காரலாங்க. இல்லை இது வந்து வண்டி வடிவமைக்கப்பட்டது 2 பேர்த்துக்காக. இப்படி உட்காந்திங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்க உட்காந்தா 2 பேர் உட்காரலாம். இதே கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் சின்ன ஆளு உட்காந்தாலோ இல்லை இப்படி கொஞ்சம் இப்படி வாசி உட்காந்திங்கன்னா 3 பேர் தாராளமாக உட்காரலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேமரா தம்பி காட்டுங்க, நல்லா உள்ள இடம் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். அது டோர் அடைச்சிட்டோம்னா இப்படி உட்காரக்கு முதல்ல உட்காரக்கு தான் சிரமமாக இருக்கும். டோர் அடைச்சிட்டோம்னா நல்லா அப்படி உந்தி உட்காந்துக்கலாம். அப்படி பார்த்தாலும் 5 பேர் தானே ஆகுது. 8 பேர் இங்கே கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த நாபு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இப்படி கவுத்துறோனுங்க. கவுத்திட்டு 7 சீட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வண்டிகள்லாம் எப்படி போவாங்கன்னா, இப்படி வந்து இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன், பரவாயில்ல மக்களுக்காகத்தானே. ஒரு ஆள் இப்படி உட்காந்துக்கணுங்க, கணக்கு கரெக்டா. இந்த கிராம்பு இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? அப்படி இல்லாட்டி இது இப்படியே சாச்சா விட்டுருங்க. ஆம்படிகள் எல்லாம் பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும், ஆம்படிகள் எல்லாம் போயிருப்போம். அந்த மாதிரி இவ்வளோ உட்காந்துட்டு இங்கே வந்து இப்படி திரும்பி சௌரியமாக உட்காரலாம். ராஜா பகவத் மாதிரி அங்கே ஒரு ஆள் உட்காரலாம். 1 2 3 4 நடுவில் ஒரு ஆள் போடுங்க, இல்லை மடியில் உட்கார வைங்க. அடே பேயில போமா இல்லை இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு. இந்த ஆல்டோ 800 வந்து அருமையான வண்டி. ஆனால் என்ன கொஞ்சம் அப்படியே போக கண்ணாடி கண்ணாடியெல்லாம் இறக்கிட்டோம்னா காற்று வந்துடும், ஒன்றும் பெரிய இதாக இருக்காது. இது உட்காந்துக்கலாம். கம்பியாக இருக்குதே அழுந்துமே அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம மேலே வந்து இதுக்கு தான் இந்த அருமையான சாதனம் இருக்குது, ஃப்ளக்ஸு. எவன் கல்யாணம் ஃப்ளக்ஸ்ன்னு தெரியல, இவ்வளோதான். இது விரிச்சுட்டா ஆஹா, இதுக்கு மேலே வேணுமாங்க வேறுங்க. இப்படி உட்காந்துட்டு செட்டில் இளையராஜா பாட்டு ஒன்று பாட்டு